நெல் பிரச்சனை டெல்டா பூரா இருக்குல்ல, திருச்சிக்கு போனீங்க, நாகப்பட்டினம் போனீங்களே, அதான் ஒன்று சொல்லுவாங்களே, பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கட்சிக்கு பேர் வச்சிங்களே, அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறீங்களா அரசியல் கட்சிக்கு? விவசாயிகள் பிரச்சனை பேசலை, பெண்கள் பிரச்சனையில் தீர்க்கமாக ஒரு போராட்டமோ ஒரு இதுவுமே அறிவிப்பு இல்லை. எல்லாத்துக்கும் விஜய் தான் போனோன்னு இல்லை, தெரியாது. கேட்டால் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு வீட்டிலே உட்காந்துவாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் அதிமுகவில் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துக்கிறாங்க. நான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா கொடுக்குறாங்க. அரசியலில் ஒரு சில நேரத்தில் வந்து அதிகாரத்தை செலுத்துறது, ஒரு சில நேரத்தில் அதிகாரத்தை எடுக்கிறது. இந்த அதிகாரத்தை செலுத்தினதோ எடுத்ததோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா இல்லையான்றது வழக்காடு மன்றம் பார்க்கும். இந்த எந்த புரிதலுமே இல்லாமல் எங்களை வந்து அரசியல் பண்ண விடுறதில்ல. உங்களுக்கு அரசியல் தெரியல ஃபஸ்ட்டு உண்மை அதான். அப்புறம் நீங்களும் அரசியல் பண்ண விரும்பலை. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, விஜய் அண்ணாவுக்கு போய் கரூரில் பார்க்கணுன்னு தான் ஆசை, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. ஒரு தனிப்பட்ட பிரஜை இந்திய திருநாட்டில் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அந்த கூட்டம் பூராவே நம்புது. பேசிக்காக இவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். இவர் யார்கிட்டையும் பேசுகிறதோ பழகிறதோ அவருக்கு பிடிக்காது. அவருக்கு அவரோட சர்க்கிளில் பேசுகிறது பழகிறது தான் பிடிக்கும். அடிப்படையில் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் தன்னோட சொந்த கட்சி நிர்வாகிகளோட திருமணத்துக்கோ இல்லை இறப்பு நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை வேறு சில பொது நிகழ்ச்சிகளோ கலந்துக்கிற அந்த பழக்கமே கிடையாது. எப்போ நான் பார்த்துருக்கீங்களா நீங்கள்?